எங்கள் ஊர் கெஜலாய்க்குமிட்டு ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த ட்ரெக்கிங் வந்தோம். மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனீஸ்வரர் கோயில், ஒரு முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே போயிட்டு இருக்கேன் ஒண்டின தனியாக. நண்பர்கள் எல்லாம் முன்கூட்டியே போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னே அந்த மலைப்பாதையில் போனது. இப்போது போயிட்டுருக்கேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த தடம். மனிதனாக பிறந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, இயற்கையை கண்டு ரசிக்கணும், அனுபவித்து அதில் பயணம் பண்ணி பார்க்கணும். என்னுடைய பயணம் முக்கால்வாசி முடிஞ்சு தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முக்கால்வாசி தூரம் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ இது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே கரணம் தப்பினா மரணங்கிற மாதிரி இடம்தான். இதில் கேமராவை வச்சுக்கிட்டு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கிறது வாய்ப்பு இல்லை. என்னுடைய சட்டை பாக்கெட்டில் வச்சிட்றேன். அதனுடைய கவரேஜை மட்டும் பார்த்து ரசிங்க. மழை வேறு, கனமான மழை வேறு பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால இது சாதாரணமான மழையும் கிடையாது. இதில் ஏறதுக்கெல்லாம் கொஞ்சம் சாதாரண எல்லாத்தாலையும் ஏற முடியாது. கொஞ்சம் கடினமான பாதை தான். எனக்கு பல முறை ஒரு 25-30 முறைக்கு மேலே இந்த பாதையில் பயணம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறத விட வயசு அதிகமாகுதுல்ல, ரொம்ப கஷ்டமாகவும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறது இந்த காட்சியை பார்த்தா புரியும். ரொம்ப பொழுது சாயிற நேரம் சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. சேலத்தோட அழகு இதெல்லாம் சேலம் மாவட்டம்தான். ஜருகு ஹில்ஸ் இது. நல்லா பேசிட்டு வீடியோ போடணுங்கிறது தான். இங்கே ஒவ்வொரு அடியுமே வந்து கவனமாக எடுத்து வைக்கணும். மீறி தப்பி தவறி தப்பாக வச்சோம்னா மரணம் நிச்சயம் உறுதி. அந்த மாதிரி இடம் பள்ளத்தாக்கு தான். இங்கே பாருங்கதா, இதுக்கு கீழே கொஞ்சம் சறுக்கணும்னா போயிட வேண்டியது தான். இதுக்கு மேலே தான் கடினமான பாதை. என்னால் பேசவும் முடியாது. பாதையில் கவனத்தை வச்சு அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். மொபைலை வந்து சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டேன். அது என்னத்தை கவர் பண்ணுதோ அதுதான் வீடியோவாக வரும். ஏறத்தாழ ஒரு வருஷம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி காலில் பயங்கரமான அடிபட்டு பாதமெல்லாம் பிஞ்சு போய் தையல் போட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெடியாகி ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாதையை பயன்படுத்துகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், எந்த வழியே தெரியல, எல்லாம் மறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு ட்ரிக் இருக்குது. எந்த சைடில் போனாலும் வலது கை பக்கம் ரைட் சைடு பாதையில் மட்டும்தான் போகணும். லெஃப்ட் சைடு பாதை இந்த பக்கம் ஒன்று தெரியுது, இந்த பக்கம் ஒன்று தெரியுது. ஆனால் லெஃப்ட் சைடில் போனோம்னா தப்பான வழியில் போகிறேன். ரைட் சைடில் போகணும். ரைட் சைடு பாதையே பயன்படுத்திட்டு போகிறேன். இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்துலேயே நிறையா இடம் தப்பாகி மாறி சின்னாபின்னப்பட்டு தப்பான வழியில் போயிட்டு கண்டுபிடிச்சி இல்லை வீட்டுக்கே திரும்பி போயிடலாங்கிற சூழ்நிலைக்கு இங்கே பாருங்கள், தடமே அப்படியே மறைஞ்சி போச்சு. இதுவே சரியான பாதையான்னு தெரியல. இவ்வளோ அடர்த்தியாக சரி. இந்த மரத்தை நான் பல வருஷமாக பார்த்த ஞாபகம். இது என்ன மரமும் அந்த சாம்பிராணி மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரம்
பாருங்கடா, இந்த மரம் சாம்பிராணி மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை தான் அடையாளம். ஆனால் இதுக்கு இல்லை, இது ஒரு பாதை மாதிரியே தெரியல, பார்த்தீங்களா? ஆமாம், ஆனால் இது ஒரு பாதை தான். ஆனால் மறைஞ்சிருச்சு, மனித நடமாட்டம் இல்லை. முதல் மனிதனாக நான் தான் போயிட்டுருக்கேன் போல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், இது தடம் தான், ஆனால் மறைஞ்சிருச்சு. ஆமாம், பள்ளம், மேடு, குண்டு, புலி. இது ரொம்ப உயரமான மலை. சேலம் மாவட்டத்தில் ஜருகு ஹில்ஸு. எங்கேயாவது தடந்தாக மாறி போயிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஏதோ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்டுங்கிறது எப்படியாவது வளர்ந்துட்டுருக்கோம், வளர்ந்துட்டு தான் இருக்குது. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. எப்படி போனாலும் ரைட் சைடில் வாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சைடில் இங்கே ஒரு பாதை போகுது. ஆமாம், இது பாதைன்னு சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. இது எந்த வழின்னு தெரியலையே, திரும்பிட்டேன். ஏதோ தடண்டி அப்பா முனியப்பா. இங்கே ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நண்பர்கள்லாம் போயிட்டாங்க முன்னாடியே. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வேலை இருந்ததுனால என்னால் போக முடியல. இது தடம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கீழே பாருங்கள், தடமே இல்லை, எல்லாமே மறைஞ்சிருச்சு. இதில் மனிதர்கள் அதிகம் நடந்த ஒரு காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தோம் அடிக்கடி. ஆனால் இப்போ யாரும் நடக்கிறத யாரும் அந்த மாதிரி தெரியல. வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், யாருமே நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஏதோ தடம் மாதிரி போகுது. ரைட்டில் திரும்பு, ரைட்டில் திரும்பு, ரைட்டில் திரும்பினா இப்படி தான் போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி தெரியும். ஆமாம், இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே இங்கே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை, கனமாக மழை பெஞ்சிட்ருக்கு, ஈரம். அதாவது கொக்கி முள்ளில் மாட்டிக்கிட்டேன். விட்டுருச்சு. வெளாரின்னு சொல்லுவாங்க. தான் பாருங்க, இதுதான் வெளாரி இலை. ஆமாம் ஆமாம், இது பாருங்கடா, இந்த மரம் செம்பிளிச்சா மரம்னு சொல்லுவாங்க. சாரி, இது செம்பிளிச்சானா வெளாரியானே எனக்கும் புரியல. எல்லாம் ஒரே மாதிரி செம்பிளிச்சாந்தான். இது பாதை. ஐயோ, இது ஒரு பாதை தான். ஆனால் நல்லா போய் தடம் மாதிரி மனுஷங்க அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வருஷ காலமாக யாரும் இந்த பாதையை பயன்படுத்தாதனால ரொம்ப புதர் மண்டி போடிக்க கிடக்குது. இந்த காட்டு பாதையில் நிறைய ஜந்துக்கள், விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது. கடிச்சா என்ன பண்ணுவோம், சங்கு தான். ஆனால் எங்கள் அப்பா முனீஸ்வரர் ஆலயத்தை நம்ம தேடி போகிறதுனால அவரை தேடி வர பக்தர்களை எந்த துன்பத்துலேயும் சிக்க விட மாட்டார். ஆனால் நானே இப்போ சரியான பாதையில் வந்தனாங்கிறது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்ப்போம். ஆமாம், ஆனால் இது தடம் மாதிரி போகுது, அதை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நான் மாறி வந்துட்டோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. முயற்சி செய்வோம். ஆமாம், நிறைய கொக்கி முள் இருக்குது. அவனுங்களுக்கு நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணால் அழகாக கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பாதையெல்லாம் நான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. நான் தவறான பாதையில் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் டவர் சிக்னல் இல்லை. இதை லைவாகவே போட்டிருக்கலாம், டவர் சிக்னல் இல்லையே, என்ன பண்ணுறது. ஏதோ ஒரு இடம் தடி மாதிரி இப்படி வந்திருக்கேன். பாதை மாதிரி தான் வந்த மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், சேலம் மாவட்டத்தோட அழகு. சேலம் மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் இல்லாத நிறைய சிறப்பு
எங்களுடைய சேலம் மாவட்டத்துக்கு நிறையவே இருக்குது. இந்த இந்தியா எவ்வளோ பெரிய நாடு சரிங்களா? இந்த இந்தியாவிலேயே முதலாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எங்கள் சேலம் தான். இதுதான் எங்கள் சேலத்துக்கு பெருமை. சேலத்துக்கு பல பேர் உண்டு. நான் இப்படியே ஊர் பெருமையை பேசி எங்கேயோ தடம் மாதிரி வந்துட்டேன். மணி 5:46, இருட்டு கட்டிகிட்டே இருக்கு. இந்த மாதத்தில் சீக்கிரமாக இருள் சூழ்ந்துக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த வழியில் போகிறது எப்படின்னு தெரியலையே. நான் தப்பான வழியில் வந்துட்டேன்னா திரும்பி இதெல்லாம் போய் இங்கே கொஞ்சம் தடம் மாதிரி போகுது. இதெல்லாம் போனால் கொய்க்க முள்ளு மாட்டுது. இது தடம் இல்லை. இங்கே வந்து போகுது. இதிலையும் போக முடியாது. நான் பாதை மாறி வந்துட்டேன். நண்பர்களே, இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஏதாவது பெரிய மலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் ஏறி பார்த்து பழகுங்க. அதெல்லாம் ஒரு அனுபவம் பாருங்கதா. கொய்க்கு முள் மாட்டிச்சு. அதை அப்படியே நம்ம பக்கமாக இழுத்தா விட்டுரும். கையில் மாட்டுது. ஐயோ, இப்போ தடமும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. நான் எங்கேயோ பூந்து எதுலையோ வந்து சேர்ந்து தொலைஞ்சிருக்கிறேன். நான் அந்த வழியிலேயே போய் ஏதோ சரியான பாதையை கண்டுபிடிச்சி போகணும். இருட்டு வேற கத்திக்கிட்டே இருக்கு. எந்த வழியில் போகிறதுனே தெரியலையே. மணி 5:48. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் பல தடவை. ஆனால் இந்த வழியில் வந்ததெல்லாம் எங்கே போனாலும் ரைட் சைடில் திரும்பி வாடான்னு சொல்லுவானுங்க. ஆனால் ரைட் சைடில் திரும்பணும்னா என்னன்னு தெரியல. நண்பர்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் வரும்போது நல்லா இருந்துச்சு. இவ்வளோ அடர்த்தியாக இல்லை. நாங்கள் நடந்து ஒரு வருஷம் பாதையெல்லாம் மறைஞ்சிருச்சு, மாறிடுச்சு. நான் எதில் போகிறதுனே தெரியலையே. சரி, வந்த பாதையிலேயே நான் ரிட்டன் அடித்து வேறு எங்கேயாவது பாதை இருக்குதான்னு பார்க்குறேன். ஆமாம், இது தடம் மாதிரி தான் போகுது. ஆனால் இது எங்கே போய் எதில் ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரியலையே. பாரமட்டு முனியப்பா, ஏதாவது சரியான வழியை பாதையை காட்டுப்பா. எனக்கு ஒன்றும் புரியல. நண்பர்களோட வந்திருந்தா அவனுக்கு சரியான பாதையில் எவனுக்காவது ஒருத்தனவும் சரியான தெரிஞ்சுக்கும். அவனையும் கூட்டிகிட்டு வராமல் அவனுங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டானுங்க. இது தடம் மாதிரி போகுது. இதில் யாரும் போய் பார்ப்போம். அவங்க ஏதோ ஒரு சரியான பாதைக்கு போகுது. இது எங்கே போகுதுன்னே தெரியலையே. சரியா, எங்கே போகுதுன்னு தெரியலையே. என்னடா அது இவ்வளோ அடர்த்தியாக இருக்கு. இந்த தடம்புல ஒரு கர்மாந்திரம் இல்லை. ரைட்டு, அங்கே ஒரு உயரமான மரம் தெரியுதுல்ல. நான் அங்கே தான் போயிருக்கணும். இந்த பாதையை பயன்படுத்தி ஏதாவது குறுக்க முறுக்க போய் அந்த மரத்தை கேப்சர் பண்ண முடியுதா? நான் அங்கே போகாமல் வேறு எதுலேயோ வந்து தொலைஞ்சிட்டேன். ரிட்டனே போய் போயிடுவோம். நண்பர்களை உதவிக்கு அழைக்கலாம்னா
அது அழைக்கிறதுக்கு உதவிக்கு வரத்துக்கு டவர் சிக்னல் இல்லையே. ஒன்றும் புரியல. நான் பெல்ட்டி அடிச்சிருக்கேன். பனைமரம். ரைட்டு, அங்கே பாருங்க தூரத்தில் ஒரு பனைமரம் தெரியும். அந்த பனைமரத்துக்கிட்ட போயிட்டுலாம் ஓரளவுக்கு சரியான பாதை கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன். பனைமரம் ஐயோ பார்க்க முள்ள மாட்டிச்சு.